நமக்கு ஸ்கூல்ல எல்லாமே சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், லைட்டு தான் வந்து இந்த யூனிவர்ஸ்லயே மேக்ஸிமம் ஸ்பீடு. அதை தவிர எதுவுமே வந்து ஸ்பீடா போகாது அப்படின்னு. இதுல எயின்ஸ்டீன் சொன்னதும் தப்பு கிடையாது. அதே மாதிரி லைட் ஸ்பீடும் அதோட ரூல்ஸை பிரேக் பண்ணல. ஆனா நம்ம இங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். இங்க எயின்ஸ்டீன் சொன்னது என்னன்னா, நத்திங் கேன் டிராவல் த்ரூ ஸ்பேஸ் ஃபாஸ்டர் தென் லைட். ஆனா அவரு இத சொல்லல, ஸ்பேஸ் இட் செல்ஃப் எக்ஸ்பேண்ட் ஆக கூடாதுன்னு. இந்த யூனிவர்ஸ்ல நடக்கிறது என்ன? ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகல, ஆனா ஸ்பேஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆயிட்டே போகுது. இதுக்குள்ள இருக்கிற கேலக்சிஸ் வந்து டிஸ்டன்ஸ் வைஸ் ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட ரொம்ப வேகமா வந்து பிரியுது. இந்த ரீசன்ஸ்னாலதான் நமக்கு தூரத்துல இருக்கிற கேலக்சிஸோட லைட் வந்து இப்போ வரைக்கும் நம்மள ரீச் ஆகல. சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, லைட் வந்து ஸ்லோ கிடையாது, ஆனா யூனிவர்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. இதுல இருந்து நம்ம ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வரலாம். என்னன்னா, லைட் ஸ்பீடு வந்து ஸ்பேஸுக்கு உள்ள வந்து லிமிட்டடா இருக்கும், ஆனா ஸ்பேஸ் எந்த ஒரு லிமிட்டுக்குமே வந்து அப்பாற்பட்டது. இது மாதிரியான பிசிக்ஸ் ஃபேக்ட்ஸை தினமும் 60 செகண்ட்ஸ்ல கத்துக்கலாம்.